ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்கி பிரீத்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். இஞ்சி டீ கூட ஒரு மெதுவடை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிச்சனுக்கு உளுந்து நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு அரைச்சாச்சு. இதை அப்படியே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட மிளகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, உங்கள்கிட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லைன்னாலும் நான் விட்டுட்டேன். இப்போ இதை அப்படியே நல்லா பிசைஞ்சு இதுக்குள்ளே பெருங்காயத்தூள் மஸ்ட்டு, பெருங்காயத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியமான டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கப்புறம் அரிசி மாவும் ரவையும் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக வரும். பாருங்கள், பார்க்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள். நான் எதுக்கு குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ஆயில் நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ குட்டி குட்டியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். நான் ஆக்சுவலி ஒரு 150 கிராம்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஒரு 15 to 18 வடை எங்களுக்கு வந்திருந்தது குட்டி குட்டியாக. அது ஈவினிங் ஸ்நாக்கு எங்களுக்கு போதுமானது, டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் நிறைய வீடியோஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, எடிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுறேன்.